அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 24லேருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. தமிழ்நாட்டில் இரும்பு காலம் என்ன இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அறிவிச்சிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாட்டில் இருந்ததாக முதல்வர் அறிவிச்சிருப்பார். புரிஞ்சுதுங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதற்கு இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கான ஆதார தகவல்கள் நமக்கு வேணும் பார்த்தீங்களா? அந்த ஆதார தகவல்கள் அடங்கிய நூல் தான் இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? இந்த நூலையும் வெளியிட்டிருப்பாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியது? 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்ததாக முதல்வர் அறிவிச்சிருக்கார். புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு பயன்பாட்டில் இருக்குன்னா அப்போ ஆதாரம் நமக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து நமக்கு ஆதாரம் கிடைச்சிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நம்முடைய சிஎம்ஏ வந்து அந்த 5 பிளேஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், மாங்காடு, அடுத்தது கீழ்நமண்டி, அடுத்தது பாருங்கள் மயிலாடும் பாறை, ஆதிச்சநல்லூர், சிவகலை. இந்த 5 பிளேஸ்லேருந்து கிடைச்ச இந்த இரும்பு பொருட்களுடைய அந்த ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் முன்னாடியே, அதாவது 5300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இரும்பு பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இது எல்லாமே அமையுது. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாங்காடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி எந்த மாவட்டம் அப்படின்னா சேலம். சிதைவுற்ற கல்பதுக்கையில் இரும்பு வாளின் மாதிரி கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் மாங்காடு அப்படிங்கிற பகுதியில் சிதைவுற்ற கல்பதுக்கையில் இரும்பு வாளின் மாதிரி கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கீழ்நமண்டி அப்படிங்கிற பகுதியில் ஈமப்பேலையுடன் கூடிய முதல் ஈமக்குழியில் இரும்பு மாதிரி கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது கீழ்நமண்டி எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு மாங்காட்டில் கிடைச்ச இரும்போடைய கணக்கீடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இரும்பு வாளின் மாதிரி கிடைச்சிருக்கும். இது ஒரு நூற்றாண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ இந்த கீழ்நமண்டையில் கிடைச்ச அந்த ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாங்காட்டில் கிடைச்ச இரும்பின் கால கணக்கீட்டை ஒரு நூற்றாண்டு முன்னோக்கி நகர்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மயிலாடுதுறை எங்கே இருக்குது? மயிலாடும் பாறை எங்கே இருக்குது? கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கே கிடைச்ச அந்த இரும்பு பொருட்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கிமு 2172லேயே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பட்டதாக உறுதிப்படுத்தின அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தெரியுது. அடுத்தது தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டமா, அங்கே ஈமத்தளத்தில் இரும்பினாலான வாள்கள், கத்திகள், ஈட்டிகள், அம்பு முனைகள், 3 முனை ஈட்டி இதெல்லாம் கிடச்சிச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டின் காலத்தை கிமு 3000 ஆண்டின் இடைப்பகுதிக்கு கொண்டு சென்றதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பார்த்தீங்களா? இது என்னதுங்க? ஆதிச்சநல்லூரில். அடுத்தது இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு, சிவகலை. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை. இது என்னன்னா இரும்புக்கால வாழ்விட பகுதியாகவும் ஈமத்தளமாகவும் இருக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த சிவகலை அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியில் என்னென்ன கிடைச்சிச்சுன்னா, முதுமக்கள் தாலியின் உள்ளேயும் வெளியேயும் சுத்திகள், அம்பு முனைகள், மோதிரங்கள், உளிகள், கோடரிகள், வாள்கள் என 85க்கும் மேற்பட்ட இரும்பினாலான பொருட்கள் சேகரிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கிமு 3300க்கு முன்பிருந்தே இரும்பு பயன்பாட்டில் தமிழகத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த 5 பிளேஸ் புரியுதுங்களா? சேலம் மாவட்டம் மாங்காடு பகுதியில் இரும்பு வாளின் மாதிரி, திருவண்ணாமலையில் கீழ்நமண்டியில் இரும்பு மாதிரி கிடைச்சிருக்கு. அது வந்து மாங்காட்டில் கிடைத்த இரும்பின் கால கணக்கீட்டை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னோக்கி நகர்த்தியது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மயிலாடும் பாறையில் கிடைச்ச இரும்பு பொருட்கள் என்ன சொல்லுதுன்னா, கிமு 2172லேயே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியிருக்கு. அடுத்தது ஆதிச்சநல்லூர் பகுதியில் கிடைச்ச அந்த
இரும்பு பொருட்கள் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டின் காலத்தை கிமு 3000 ஆண்டின் இடைப்பகுதியிலேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த சிவகலை பகுதியில் கிடைச்ச அந்த இரும்பு பொருட்கள் தான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிமு 3300க்கு முன்னாடியே என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இரும்பு பயன்பாட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் நிலப்பரப்பின், நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியதாக முதல்வர் தெரிவிச்சிருப்பார். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தானே இது, சரிங்களா? ஒரு பெருமைத்தக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறத பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாக வெளியிட்டிருப்பார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதன்படி கிமு 3345 ஆண்டிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு காலம் அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்னாடி என்ன பார்த்தோம், 5300 வருஷத்துக்கு இப்போ இருந்து, ஓகேங்களா, இப்போ இருந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடியே என்னாச்சு, இரும்பு கால பயன்பாட்டில் தமிழ்நாட்டில் இரும்பு காலம் இருந்தது, இரும்பு பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ கரெக்டாக எவ்வளோ சொல்கிறாங்க, அதன்படி கிமு 3345 ஆண்டிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வேறு என்னென்னலாம் அடிக்கல் நாட்டியிருப்பாங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகங்களை அமைக்க அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம், கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகங்களை திறப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். அடுத்தது கீழடிக்கான பிரத்யேகமான ஒரு இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டே தொடங்கிவிட்டதாக கீழடி அகழாய்வு தெரிவிச்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? தமிழ்நாட்டின் நகர நாகரிகம் எழுத்தறிவு எப்போங்க, கிமு 6ஆம் நூற்றாண்டே தொடங்கிவிட்டதாக கீழடி அகழ்வாய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொருணை ஆற்றங்கரையில் 3200 வருஷத்துக்கு முன்னாடியே வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவகலை அகழாய்வு மூலமாக நமக்கு தெரியுது. புரிஞ்சுதுங்களா? கீழடி அகழாய்வு மூலமாக தமிழ்நாட்டின் நகர நாகரிகம் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டே தொடங்கிவிட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பொருணை ஆற்றங்கரையில் 3200 வருஷத்துக்கு முன்னாடியே வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சிவகலை அகழாய்வு. இதெல்லாம் முன்னாடியே அகழாய்வு எடுத்தது தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 பிளேசஸ், அதனுடைய டிஸ்ட்ரிக்கு, அது எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்பாட்டில் இருந்ததுன்னு சொல்லுது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்களா? பாருங்கள். பாருங்க, ஜனவரி 23 யாருடைய பிறந்த நாள்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம். என்ன தினமாக நம்ம கொண்டாடுறோம்? பராக்கிரம தினமாக 2021 முதல். பராக்கிரம தினம் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினமான ஜனவரி 23. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கும்? டெல்லியில். இந்த மாநாடு ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்டே தான் இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? டெல்லியில் நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 18வது, இப்போ ரீசெண்டாக நமக்கு 18வது மக்களவை தேர்தல் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அதில் 96.88 கோடி வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 99.1 கோடி இருக்காங்க. இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்தது 18வது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, இந்த இவிஎம் பிரச்சனை இப்போ நிறைய போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகேங்களா? இதில் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அதனை பற்றி தெளிவுபடுத்தியிருப்பாங்க இந்த மாநாட்டில். இப்போ என்ன சொல்லிப்பாங்க, 2004 மக்களவை தேர்தல் தொடங்கி தொடர்ந்து 5 மக்களவை தேர்தல்களிலும் இந்த இவிஎம் பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. எப்போ எந்த வருடத்தின் மக்களவை தேர்தலில் இவிஎம் பயன்பாடு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2025க்கான சிறந்த சேவைக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மிருத்யுஞ்சய் மொகபத்ரா. இவர் யாருன்னா, இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர். அதாவது எந்த அமைப்பு இவருக்கு இந்த விருது கொடுத்துச்சுன்னா, அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் தான் மிருத்யுஞ்சய் மொகபத்ராவுக்கு 2025 ஆண்டுக்கான சிறந்த சேவைக்கான விருதை கொடுத்துச்சு.
ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 76வது குடியரசு தினம் நாம் இந்த வருடம் பவள விழாவை கொண்டாடியிருப்போம். ஓகேங்களா. 75 வருடம் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான இது பவள விழா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய இராணுவத்தின் போர் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சய் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரளய் ஏவுகணை முதல் முறையாக இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த விழாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியமானது. ஸ்வர்ணிம் பாரதம் விராஷத் அவுர் விகாஷ். இது வந்து கருப்பொருள். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவுடைய கருப்பொருள் என்னன்னா ஸ்வர்ணிம் பாரத் விராஷத் அவுர் விகாஷ். ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்லையும் படிச்சுக்கணும், ஹிந்திலையும் படிச்சுக்கணும். தங்க பாரதம் பாரம்பரியமும் மேம்பாடும், பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. ஓகேங்களா. ஸ்வர்ணிம் பாரத் விராஷத் அவுர் விகாஷ். தங்க பாரதம் சொல்லுவாங்க, பொற்கால பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. இதுதான் வந்து இந்த வருடத்துடைய கருப்பொருள். அடுத்தது பாருங்க, முப்படைகளும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க எந்த தீமில் வந்து அந்த அணிவகுப்பு இருந்துச்சுன்னா அவங்களுடைய அணிவகுப்பு பலம் வாய்ந்த பாதுகாப்பான பாரதம். இது வந்து முப்படைகளுடைய அலங்கார ஊர்திகள் அணிவகுப்புடைய தீம். ஓகேங்களா. அடுத்தது டிஆர்டிஓ வந்து தனி அலங்கார ஊர்தியை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க என்ன தீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்முனை தாக்குதல்களுக்கு எதிரான பல அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற தீமில் என்ன பண்ணியிருப்பாங்க, அணிவகுப்பை நடத்தியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு கொஷினில் இது இந்த தீம் ஆப்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். பார்த்தீங்களா. அதுக்காக இந்த தீம் கொடுத்தா நமக்கு தெரிய வேண்டியது இந்த குடியரசு தின விழாவுடைய தீம் பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு இருக்குது. பார்த்தீங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்களா. பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எமிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்கங்க. எமிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக அதெல்லாம் பார்க்கும்பொழுது எமிஸ் தளத்தில் பதிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்போவுமே அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த வகுப்புகள் ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸு அது எல்லாமே எமிஸ் தளத்தில் தமிழக அளவில் ஓகேங்களா அதில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த எம்எஸ்ஸுக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. எம்எஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் தடை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடாது, மாணவிகள் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இன்டர்நெட்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து தடை விதிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத விட அவங்க அதிகம் சொல்ல முடியாது, இன்டர்நெட்டே ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை விதிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியாவில். அதே மாதிரி பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து பள்ளிகளிலும் அறிதிறன் பேசிய ஸ்மார்ட் ஃபோனை பயன்பாடு 2025 ஜனவரி முதல் தடை விட போகிறாங்க. ஓகேங்களா. தடையிட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா, செகண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில், புரிஞ்சுதுங்களா. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வீட்லேனாலும் ஸ்கூல்லேனாலும் என்ன பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த இணையதளத்தை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருப்பாங்க. ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் மட்டும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 24 அப்படிங்கிறது தேசிய பெண் குழந்தைகள் தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜனவரி 24 அப்படிங்கிறது தேசிய பெண் குழந்தைகள் தினம். அடுத்தது பாருங்கள், ஜிதேந்தர் பால். இவர் யாருன்னா இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதர். இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதர் யாருன்னா ஜிதேந்தர் பால். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நிதிவள குறியீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நிதிவள குறியீடு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குறியீடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிதி வள குறியீடு, ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், FHI. யார் வெளியிட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் வெளியிடக்கூடிய எல்லா குறியீடையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த குறியீடு எதன் அடிப்படையில் வெளியிடுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்கள், இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP, அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை, அடுத்தது மொத்த பொது செலவீனம்,
அடுத்தது வருவாய், அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை. இது எல்லாத்துலேயுமே மாநிலங்களுடைய பங்களிப்பு அடிப்படையில் ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஜிடிபி, மக்கள் தொகை, மொத்த பொது செலவினம், வருவாய், ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை, இதில் மாநிலங்களுடைய பங்களிப்பு அடிப்படையில் ஃபஸ்ட்டு டைம் இதை வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்ச ஸ்டேட் எதுனா ஒடிசா. இது வந்து இந்திய அளவில் வெளியிடக்கூடியது. ஓகேங்களா. ஒடிசா இதுதான் ஃபஸ்ட்டு. பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. 67.8. இதில் ஒரு 3 பிரிவாக பிரிச்சுருவாங்க. முன்னிலை மாநிலங்கள் எதெல்லாம் இந்த குறியீட்டில், அடுத்தது பங்களிப்பாளர்கள்லாம் யார் யார், அடுத்தது மோசமான பிரிவில் எந்த ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம தமிழ்நாடு எந்த பிரிவில் இருக்குது, பங்களிப்பாளர்கள் பிரிவில் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அது ஒன்று. அடுத்தது என்ன பார்க்கணும்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்தெந்த பிரிவில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, தென்னிந்தியாவில் நீங்கள் நிறைய குறியீடுகள் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் நல்ல லெவலில் இருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், முன்னிலை மாநிலங்கள் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பாருங்கள் கர்நாடகா, இவங்களாம் தென்னிந்தியாவா, இவங்களாம் வந்து முன்னிலையில் இருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தமிழகம் மட்டும் பங்களிப்பாளர்கள். மோசமான பிரிவில் பாருங்கள், இதுதான் நமக்கு ஷாக்கே. ஆந்திரா, கேரளா பாருங்கள், விருப்ப நிலை அப்படிங்கிற பிரிவில் மோசமான பிரிவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கேரளாவும் ஆந்திராவும். புரிஞ்சுதுங்க. இப்போ மற்ற ஸ்டேட்ஸில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், கர்நாடகாலாம் வந்து முன்னிலை மாநிலங்கள். தமிழகம் இல்லைன்னா நம்ம இது இன்னொன்று என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, பங்களிப்பாளர்கள் பிரிவில் தானே நம்ம இருக்கோம். அப்போ வேற எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க, பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, இது கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. பீகார், ராஜஸ்தான், ஹரியானா இவங்கெல்லாம் பங்களிப்பாளர்கள் பிரிவில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோசமான பிரிவில் கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், இதையை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட். இவ்வளோ நாள் அனுப்பிச்ச ராக்கெட்டை விட இது ரொம்ப முக்கியமானது. ஏன் பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் திட்டம் இதுதான், ஜிஎஸ்எல்வி F-15. ஓகேங்களா. இது எதற்காகனா, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோள்களுடன் ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் வந்து ஜனவரி 29 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த செயற்கைக்கோள் பேர் என்ன, NVS-2. கிலோ பார்த்திங்கன்னா 2250. இதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 10. புரிஞ்சுதுங்களா. இதை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, டீட்டெயிலாகவே பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 4 அளவில் பார்த்திங்கன்னா எந்த சேட்டலைட்டு எத்தனை கிலோ, ஆயுட்காலம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா. இது நம்ம பார்த்தது தான் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் திட்டம். எதுங்க, ஜிஎஸ்எல்வி F-15. இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் திட்டம் ஜிஎஸ்எல்வி F-15. அடுத்து பாருங்கள், மொழிப்போர் தியாகிகள் யார் யாருன்னா, தாளமுத்து நடராஜன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்று மரணம் அடைஞ்சவங்க தான் இவங்க 2 பேர். ஓகேங்களா. தாளமுத்து நடராஜன். இவங்களுக்கு வந்து சென்னை மூலக்கொத்தளத்தில் நினைவிடம் இருக்கும். அந்த நினைவிடத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதுப்பிச்சிருப்பாங்க. இன்னொன்று ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் எழும்பூரில் இவர்களுக்காக சிலைகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார், அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்று நடராஜன் பார்த்திங்கன்னா 1939 ஜனவரி 15லும், தாளமுத்து பார்த்திங்கன்னா மார்ச் 11லையும் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்காக நினைவிடத்தை பெரியார் தான் வந்து இந்த சென்னை மூலக்கொத்தளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து திறந்து வச்சுருப்பார். இப்போ அது புதுப்பிக்கப்பட்டிருக்கும். யார் திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பெரியார் ஒரு முக்கியமான ஆளுமை பார்த்தீங்களா, அவர் இவங்களுக்காக திறந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. எந்த வருஷம் 1939 எந்த டேட்டில் இறந்தாங்க முதற்கொண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்க போய் சிறை சென்று மரணம் அடைஞ்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்கள், இது எல்லாத்துக்குமே தெரியும், புதிய குற்றவியல் சட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஓகேங்களா. அதாவது 1.5 வருஷமாக வந்து இதை அமல்படுத்தி நிறைய இஷ்யூ போயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம், அதை தான் நம்ம பின்பற்றிகிட்டே வர்றோம். அதில் இருக்க பனிஷ்மெண்ட்டு எல்லாமே வந்து அப்போ போட்ட சட்டங்கள் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் வந்து நடைமுறையில் இருக்குது.
இதற்கு மாற்றாக ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சேர்த்தணும், சில பனிஷ்மெண்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, இல்லை குறைக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெயர் மாற்றம் பண்ணி, பெயரை மட்டும் மாற்றம் பண்ணலை, அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதனால நிறைய இஷ்யூ ஆச்சு ஓகேங்களா. அது நமக்கு முக்கியம் இல்லை, என்ன பெயர் மாற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது பாரதிய நியாய சம்கிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சம்கிதா, இந்திய சாட்சியங்கள் சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம், ரொம்ப முக்கியங்க. பாரதிய நியாய சம்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்கிதா, பாரதிய அதிநியம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, ரேபிஸ். நாட்டில் ரேபிஸ் தொற்றால் ஆண்டுக்கு 5700 பேர் உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு லான்செட் ஆய்விதழ் தெரிவிச்சிருக்கும். இதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2030க்குள்ள முற்றிலுமாக ஒழிக்கணும், ரேபிஸ் தொற்றை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயிச்சிருக்கும். ரேபிஸ்னால் இந்த வெறிநாய்க்கடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தொற்றை ஒழிக்கணும், 2030ஆம் ஆண்டுக்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்க, வெம்பக்கோட்டை அகழாய்வு. வெம்பக்கோட்டை நம்ம மனப்படமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. வாரம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். விருதுநகர் மாவட்டம் ஓகேங்களா. 3ஆம் கட்ட அகழாய்வு, அதில் நிறைய கிடச்சிட்டே வந்துருச்சு. அதில் இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, சுடுமண்ணாலான காதணி கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சுடுமண்ணாலான மனித உருவ கால்பகுதி, சிறுவர்கள் விளையாட பயன்படுத்திய சிறிய வகையிலான சுடுமண் குடுவை, அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கு வளையல்கள், இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? சுடுமண் காதணி, சுடுமண்ணாலான மனித உருவ கால்பகுதி, சிறுவர்கள் விளையாட பயன்படுத்திய சிறிய வகையிலான சுடுமண் குடுவை, இதையெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விருதுங்க, பத்ம விருதுகள். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இந்த 3 விருதுகளில் நம்ம தமிழகத்தில் யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். பத்மஸ்ரீயும் பத்ம விபூஷன் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அது 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ல் தமிழகத்தில் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பத்ம விபூஷனை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வாங்குவாங்க எப்போவுமே. அவங்கள யார் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம அதையை பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? 3 விருதுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இதில் பத்மஸ்ரீயில் தமிழகத்தில் யார் யார் வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் தமிழகத்தில் யார் யார் வாங்கியிருக்காங்க, வேறு ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஆனால் பத்ம விபூஷன் மட்டும் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு 5 பேர், 6 பேர், 7 பேர், இப்போ 7 பேர் வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 7 பேர் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீயில் தமிழ்நாடு பத்மஸ்ரீ விருது பெற்று தமிழர்களை நம்ம பார்ப்போம். பாருங்க, டாக்டர் ஆர் லட்சுமிபதி ராமசுப்பையர். எந்த துறை? இதழியல், கல்வி, இலக்கியம். லட்சுமிபதி ராமசுப்பையர். அடுத்தது குருவாயூர் துறை, கலைத்துறை. தாமோதரன் நமக்கு தெரியும், தாமுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சமையல். ஸ்ரீனிவாஸ் எந்த துறை? அறிவியல். கண்ணப்ப சம்பந்தம் பார்த்திங்கன்னா கலைத்துறை. அஸ்வின் விளையாட்டுத்துறை நமக்கு தெரியும். சந்திரமோகன் பார்த்திங்கன்னா தொழில்துறை. ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி கலைத்துறை. சீனி விஸ்வநாதன் இலக்கியம். வேலு ஆசான் கலைத்துறை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் என்னதுங்க நமக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க தமிழர்களில். ஓகேங்களா? 10 பேர். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. லக்ஷ்மிபதி சுப்பையர், குருவாயூர் துரை, தாமோதரன், ஸ்ரீனிவாஸ், கண்ணப்ப சம்பந்தம், அஸ்வின், சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி, சீனி விஸ்வநாதன், வேலு ஆசான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பத்மபூஷன் விருது பெற்ற தமிழர்கள் யாருன்னு பார்க்கலாம். 3 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? யார் யாருன்னு பார்த்தலாங்களா? பாருங்க, பத்மபூஷன் விருதா நல்லி குப்புசாமி ரெட்டி தொழில்துறை. அஜித் குமார் நமக்கு தெரியும்,
அஜித்குமார் பார்த்திங்கன்னா கலைத்துறை, சோபனா பார்த்திங்கன்னா கலைத்துறை. 3 பேர் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மொத்தமாக பத்ம விருதுகள் 3மே பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் 2025 மொத்தம் 139 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 7 பேர் பத்ம விபூஷன். அப்போ அந்த 7 பேர் யார் யாருன்னு பார்த்துக்கணும். இதை தான் நான் சொன்னேன், வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்கள நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது 19 பேர் பத்மபூஷன் விருது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து 3 பேர். அடுத்தது 113 பேர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 10 பேர். இதில் இந்த பத்ம விருதுகளையே மொத்த பெண்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 23 பேர் தான். 139 பேரில் 23 பெண்கள் தான் என்ன வாங்கியிருக்காங்க? பத்ம விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. பாருங்கள், இப்போ பத்ம விபூஷன் 7 பேர் வாங்கியிருக்காங்களா? யார் யாருன்னு பார்க்கலாமா? தெலுங்கானாவை சேர்ந்த தூபூர் நாகேஸ்வர ரெட்டி, இவர் மருத்துவத்துறை. சண்டிகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதியான ஜெகதீஷ் சிங் கேகர், பொது விவகாரம். குஜராத்தை சேர்ந்த குமுதினி ரஜினிகாந்த் லாகியா, இவங்க கலைத்துறை. குஜராத்தை சேர்ந்த குமுதினி ரஜினிகாந்த் லாகியா. அடுத்தது வயலின் வித்வான் யார்? எல் சுப்பிரமணியம், இவங்க கலைத்துறை. கேரளாவில் மறைந்த எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர், இலக்கியமும் கல்வியும் அந்த துறை. மறைந்த எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர். ஜப்பானை சேர்ந்த மறைந்த சுசுகி நிறுவன தலைவர் யார்? ஒசாமு சுசுகி, அவங்க பார்த்திங்கன்னா வர்த்தகம் தொழில்துறை. பீகாரை சேர்ந்த மறைந்த சாரதா சின்ஹா, கலைத்துறை. அப்போ பாருங்கள், 3 பேர் மறைந்ததற்கு அப்புறம் வாங்குறாங்க இந்த பத்ம விபூஷன் விருது. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. துவூர் நாகேஸ்வர ரெட்டி, ஜெகதீஷ் சிங் கேகர், குமுதினி ரஜினிகாந்த் லாகியா, எல் சுப்பிரமணியம், MT வாசுதேவன் நாயர், ஒசாமு சுசுகி, சாரதா சின்ஹா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. விருதெல்லாம் கொடுக்கல, டாப்பிக்கில் கொடுக்கல, கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் ஜனவரி 27 முதல் உத்தரகாண்டில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அமல்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவில் அமல்படுத்தும் முதல் மாநிலம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் எதுங்க? உத்தரகாண்ட். இந்த பொது சிவில் சட்டம் யாருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்குன்னா, பழங்குடியினர் இல்லை, பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் இந்த பொது சிவில் சட்டத்தை என்ன பண்ணணும்? அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பழங்குடியினர் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா. யாருக்கு பொது சிவில் சட்டம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், டாக்டர் KM செரியன், அவர் சமீபத்தில் இறந்திருப்பார். இவர் யாருன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிங்க, பார்க்காம விட்டுறாதீங்க. இந்தியாவில் இதய பைபாஸ் சிகிச்சையை முதலில் மேற்கொண்டவர் 1975. அப்புறம் பார்த்திங்கன்னா, தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்புகள் தானம் பெறுவது சட்டபூர்வமாக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டவர் இவர். புரிஞ்சுதுங்களா? இதய பைபாஸ் சிகிச்சை முதல் முறை, இதய மாற்று அறுவை சிகிச்சை முதல் முறை. ஓகேங்களா. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா, கேரள மாநிலம் காயம்குள பகுதியை சேர்ந்தவர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாங்களா? தமிழ்நாடு குடியரசு தின விருதுகள். இந்த ஜனவரி மந்த்துன்னு எடுத்தாவே சென்ட்ரல் வைஸாகவும் சரிங்க, ஸ்டேட் வைஸாகவும் சரி, நிறைய விருதுகள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? வெற்றிவேல், சென்னை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை. அடுத்தது கோட்டை அமீர் பதக்கம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? SA அமீர் அம்ஷா, ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்தது நாராயணசாமி நாயுடு பெயரில் வேளாண் துறை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? ராம் முருகவேல், இவங்க பார்த்திங்கன்னா தேனி வடுகப்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் கொடுப்பாங்க. இதில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட எதற்காக இந்த பதக்கம் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்திய மெச்சத்தக்க வகையில் பணியாற்றிய காவலர்களுக்கு கொடுப்பாங்க. இதில் இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. சின்ன காமனன், கீமா, காமாக்ஸ், கார்த்தி, சிவா, பூமாலை, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, சிறந்த காவல் நிலைய விருது. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுங்க? மதுரை காவல் நிலையம். செகண்டு பார்த்திங்கன்னா திருப்பூர், தேர்டு பார்த்திங்கன்னா திருவள்ளூர். மதுரை, திருப்பூர், திருவள்ளூர், இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அண்ணா பதக்கம் வெற்றிவேல், கோட்டை அமீர் பதக்கம் SA அமீர், பேர்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பாது. SA அமீர் அம்ஷா. வேளாண் துறை விருது யார் பேரில்? நாராயணசாமி. இப்போ இது எப்படி கேட்பாங்கன்னா, நாராயணசாமி நாயுடு
அந்த விருதுங்கிறது இந்த விருது வந்து எந்த துறையோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளை கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? வேளாண் துறை விருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுடைய காவலர் பதக்கம் எதுக்காக கொடுக்குறாங்க, அப்புறம் சிறந்த காவல் நிலையங்களாக தேர்வு செய்யப்பட்ட காவல் நிலையம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மகா கும்பமேளா இப்போ நடந்துட்டுருக்கு. எங்கே நடக்குது? கங்கை, யமுனை, சரஸ்வதி, சாஸ்வதின்னு இருக்குங்க, மாற்றிக்கோங்க, சரஸ்வதி. கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடம் எது? இந்த 3 புனித நதிகளும் சங்கமிக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். எங்கே? பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமம். இங்கே தான் வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது சென்னை குடியரசு தின விழா சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். பாருங்கள். பாருங்கள், சென்னை குடியரசு தின விழா. எல்லா குடியரசு தின விழாவில் என்ன நடக்கும்? அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடக்கும் பார்த்தீங்களா? இதில் ஒவ்வொரு துறை சார்ந்த ஊர்திகள், அலங்கார ஊர்திகள் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு தீமை வச்சு என்ன பண்ணுவாங்க? அணிவகுப்பு நடத்துவாங்க. இதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 அலங்கார ஊர்திக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது இந்த டைம் எந்த துறை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குதுன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. செகண்ட் ப்ரைஸ் வந்து காவல்துறை. தேர்டு வந்து இந்து சமய அறநிலைத்துறை. ஓகேங்களா? இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, செகண்டு வந்து காவல்துறை, தேர்டு பார்த்திங்கன்னா இந்திய சமய அறநிலைத்துறை வாங்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுங்க, இந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குற மாதிரியே தோணும். ஆனால் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த என்ன சொல் பாருங்கள், தலைமைச் செயலர் யார்? நா. முருகானந்தம். பேரவைத் தலைவர் பார்த்தீங்கன்னா மு. அப்பாவு. பேரவை துணைத் தலைவர் யாருங்க? கு. பிச்சாண்டி. அரசு தலைமை வழக்கறிஞர் யார்? PS ராமன். எந்தெந்த பதவி யார் யார் வகிக்கிறா, அவங்களுடைய பெயர் என்ன தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம்னே சொல்லிட்டு தனியாகவே நமக்கு யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச்லாம் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நம்முடைய தலைமைச் செயலர் யார், பேரவைத் தலைவர் யார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த மினிஸ்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் யாருங்கிறது நம்ம ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. பேப்பரை பார்க்கும்பொழுது அப்பப்போ இந்த துறைக்கு இந்த அமைச்சரா அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு அது பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த 4 பார்த்து வச்சுக்கோங்க. தலைமைச் செயலர் யார், இவங்களாம் இந்த விழாவில் கலந்துருப்பாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தலைமைச் செயலாளர் பார்த்தீங்கன்னா நா. முருகானந்தம், பேரவைத் தலைவர் மு. அப்பாவு, பேரவை துணைத் தலைவர் வந்து கு. பிச்சாண்டி, அரசு தலைமை வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா PS ராமன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கிராம தொழில் முனைவோர் திட்டம் தமிழக அரசை செயல்படுத்தி வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பங்கு 60% நிதி கொடுக்கும், மாநில அரசு இதில் 40% நிதி கொடுக்கும். ஓகேங்களா? இது எந்த இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வருதுன்னா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புரிஞ்சுதுங்களா? கிராம தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இருந்தாலும் 60% பங்கு நிதி மத்திய அரசு கொடுக்கும், நம்ம 40% தான். ஆனால் இது எதற்கு கீழே வருதுங்கிறத பாருங்கள். ஏன் வந்து 60% இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க பாருங்கள். தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே தான் இது செயல்பட்டு வருது, அதனால தான். அடுத்தது பாருங்கள், குவாட் உச்சி மாநாடு நிகழாண்டு முதல் முறையாக இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. குவாட் உச்சி மாநாடு முதலாக இந்தியாவில் நடக்க போகுது. அடுத்தது பாருங்கள், 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடக்குது? உத்தரகாண்ட், டேராடூனில். புரிஞ்சுதுங்களா? 38வது எத்தனையாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? ICC விருதுகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். ICC விருதுகள் 2024 சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. அதே மாதிரி சிறந்த வீராங்கனை விருது யாரு கொடுத்துருக்காங்க? நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் அமேலியா கெர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இது தெரியும், பும்ரா அவர்கள் வந்து இந்தியான்னு தெரியும். அமேலியா கெர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. கோவிந்த சுவாமிக்கு நினைவரங்கமும் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபமும் திறக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதரெட்டி அப்படிங்கிற பகுதியில். வழுதரெட்டி அப்படிங்கிற பகுதியில் பாருங்கள். இப்போ இந்த கோவிந்தசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தொடர்ந்து முழங்கியவர் இவர்.
புரிஞ்சுதுங்களா? இவருக்கு தான் நினைவு அரங்கம் அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளின் தியாகத்தை போற்ற மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 21 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் சொன்னோம் பார்த்தீங்களா? இது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் கலந்து காவல்துறையுடைய துப்பாக்கி சூட்டுனால 21 பேர் இறந்திருப்பாங்க. அவங்களுடைய நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் நம்ம பட்ஜெட்டில் லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் வீடுகள் புதிதாக கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இப்போ என்னன்னா ஒரு ரெக்கார்டு, அதாவது ஒரு ரிப்போர்ட் கிடைச்சது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்குது. ஓகேங்களா? வறுமையில் இருக்காங்க, குடிசை வீடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த 8 லட்சம் குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகள் கட்டித் தருவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. எந்த வருஷத்துக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குடியரசு தின அணிவகுப்பு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அந்த குடியரசு தின அணிவகுப்பில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி எங்கள் டெல்லியில் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதில் எந்த அலங்கார ஊர்தி ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முதல் பரிசு எதுக்கு கிடைச்சிருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துடைய அலங்கார ஊர்திக்கு கிடைச்சிருக்கும். இவங்க என்ன தீமை வச்சு இது பண்ணியிருப்பாங்கன்னா மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்தியிருக்கோது. ஓகேங்களா? இப்போ தானே பார்த்தோம் மகா கும்பமேளா வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான பிரயாக்ராஜில் இந்த விழா நடந்திருக்கும். அந்த நிகழ்வை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசோடைய அலங்கார ஊர்திக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸ்டேட் வைஸாக பார்க்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துக்கலாம் போதும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டேட் அலங்கார ஊர்திக்கு. அடுத்தது பாருங்கள், துறை ரீதியாக அலங்கார ஊர்தி என்ன பண்ணுவாங்க, அணிவகுப்பு நடத்துவாங்க பார்த்தீங்களா? அதில் எந்த துறைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னா மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் அலங்கார ஊர்திக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இது வந்து துறையில். அடுத்தது பார்த்திங்கன்னா முப்படைகள் பிரிவில் ஜம்மு காஷ்மீருடைய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவு வீரர்களின் அணிவகுப்பு குழுவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மெயின் என்னதுன்னா இதுதான், அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? அந்த அலங்கார ஊர்தி சம்மந்தமான கொஷின்ஸ் வேணால் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இஸ்ரோவை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, GSLV F-15 வந்து இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் திட்டம். ஓகேங்களா? இதற்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், சுகன்யான் இருக்குங்க, ககன்யான்னு மாற்றிக்கோங்க இது. ஓகேங்களா? ககன்யான் கலன்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான அதிநவீன LVM-3 ராக்கெட் நுட்பம் அது வந்து பணியில் இருக்குது. அந்த பணி, அதாவது என்ன, அந்த பணி செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ககன்யான் அப்படிங்கிறது என்னதுங்க, நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். அப்போ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ராக்கெட், ஒரு சிறந்த ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்கணும் பார்த்தீங்களா? அதுதான் என்னதுன்னா LVM-3. இது வந்து பணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுக்கான அந்த தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிசார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நிசார் ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய நாசா அமைப்பும் இஸ்ரோவும் இணைந்து மேற்கொண்டு வரும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டம் தான் என்னதுங்க, இந்த நிசார். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. நிசார் அப்படிங்கிறது என்னங்க, அமெரிக்காவின் நாசா அமைப்பும் இஸ்ரோவும் இணைந்து மேற்கொண்டு வரும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டம் தான் இந்த நிசார். அடுத்து பாருங்கள், புதிய தொழில்நுட்ப ஏவு வாகனமான NGLV. இது என்ன, நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல். இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. NGLVனா நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல். ஓகேங்களா? இந்த ராக்கெட்டை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்டில் குறிப்பிட்ட அளவு எடை கொண்டு சேட்டலைட்டு தான் நம்ம அனுப்ப முடியும். நமக்கு அதிகமாக வெயிட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேட்டலைட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு கண்ட்ரி கிட்ட கொடுத்துட்டு லான்ச் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம அதில் மேம்பாடு அடையணும் இல்லைங்களா, மேம்படுத்தணும் இல்லை, நம்ம ராக்கெட் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும் பார்த்தீங்களா? அந்த வரிசையில் தான் இந்த நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல், இதற்கான பணிகள் நடைபெற்றுட்டு வருது. புரிஞ்சுதுங்களா? இதில் என்ன பண்ணலாம்னா 30 டன் எடை வரையில் உள்ள ஆய்வு கருவிகள் செயற்கைக்கோள்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும் சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்தது பாருங்கள், ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான், பார்த்துடலாம். பாருங்கள், எக்கோவாஸோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ். இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு தான். இதில் கொஞ்சம் அதாவது இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இராணுவ ஆட்சி நடைபெறும் புர்கினா ஃபாசோ, நைஜர், மாலி இந்த நாடுகள்லாம் வந்து இதிலிருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, எக்கோவாஸில் இருந்து இந்த புர்கினா ஃபாசோ, நைஜர், மாலி இந்த நாடுகள்லாம் விலகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த அமைப்பு வந்து 1975 75 உறுப்பு நாடுகளுடன் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமுதாயம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்தது பாருங்கள், கிசான் சம்பதா யோஜனா. கிசான்னா யாருங்க? விவசாயிகள், அவர்களுக்கான ஒரு திட்டம் தான். இதனுடைய நோக்கம் என்னென்னா விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உணவுப் பொருள் வீணாவதை கட்டுப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிசான் சம்பதா யோஜனா. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா ஃப்ரான்ஸில், பாரிஸில். எங்கே நடக்க போகுதுங்க? ஃப்ரான்ஸ், பாரிஸில். இந்த மாநாட்டில் இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கொள்முதல் செய்ய பிரான்சுடன் ஒப்பந்தம் போடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா, இந்திய கடற்படைக்காக 27 ரஃபேல் போர் விமானங்களையும் 3 ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை பிரான்சிடமிருந்து கொள்முதல் செய்ய பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் இந்தியா போட போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிட்டு வருது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதில் பாருங்கள், அமெரிக்கா தனக்கென ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உருவாக்கியிருக்கோம், அதை ChatGPT அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாக்கு பார்த்தீங்கன்னா டீப்சீக், இதை நீங்கள் அடிக்கடி இப்போ பார்த்துட்ருப்பீங்க, கேள்விப்பட்டுட்ருப்பீங்க. டீப்சீக் அப்படிங்கிறது போன்று இவங்க தனித்தனியாக உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தனக்கென தற்சார்பு மாதிரிகளை உருவாக்க இந்தியா திட்டமிட்டு வருது. இப்போ நம்மளுமே ChatGPT, டீப்சீக் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்தியா என்ன நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு தொழில்நுட்பத்தை தற்சார்பு மாதிரியே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுறாங்க, திட்டம் போட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது போக நீங்கள் டெய்லி வரக்கூடிய நம்ம அதாவது பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா, அது கிருஷோபா அகாடமிக்குன்னே சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஓகேங்களா, அதில் டெய்லி வரக்கூடிய பேப்பரில், அதாவது தினமணி நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, தினமணி நியூஸ் பேப்பர், அதில் வரக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்கை வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் டெய்லி ரீட் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ போடும் பொழுது இதை கவனிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நியூஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா வீடியோ போடும்பொழுது இதை கவனிக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப போட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை ஏற்றிக்காதீங்க. ஓகேங்களா, ஜென்ரலாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குதுங்கிறத ஒரு ஃப்ரீயாக கற்றுக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சு கற்றுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பாரமாக இருக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். கடைசி நேரத்தில் உட்காந்து படிச்சிங்கன்னா அது ரிலாக்ஸாக இருக்காது, நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் உட்காந்து எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குதான். ஓகேங்களா, ஆனால் கடைசி நேரத்தில் உட்காந்து படிக்க முடியாது, அப்போ டைம் இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதனால் ரெகுலராக படிச்சுட்டே வந்துடுங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.